ரித்தன்யாவுடைய தீர்ப்பு வந்துட்டு வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்ததுப்பா. அதாவது அவர்களுக்கு ஆயுள் தண்டனை 3 பேருக்குமே, கணவனுக்கு அதிகபட்ச தண்டனை அப்படிங்கிற மாதிரி வந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, கேட்குறதுக்கே மனசு குளிர்ந்து இருந்தது. சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப ஹாப்பி. ஆக்சுவலி மேபி எல்லாரும் இதே மாதிரி எல்லா தாய்மார்களுமே இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் இருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னமோ நமக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. அது நான் இந்த தங்கம் போல குழந்தை, நமக்கே வயத்தெரியறது, இந்த குழந்தைய பார்க்கலை பேசலை ஒன்றுமே தெரியாது. பட் அவள் அம்மா அப்பா மனசு என்ன பாடுபடும், நமக்கே இந்த பாடுபடும்போது அவள் மனசு என்ன பாடுபடும். என்னன்னா இந்த குழந்தை அவள்கிட்ட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணித்தான் என்னன்னு தெரியலை. ஓரளவுக்கு அதை சொல்லும் பொழுது அவள் வந்துட்டு நமக்கு மானம் வேணும், நம்ம பெருசாக கல்யாணம் பண்ணுறக்க மரியாதை வேணும், அந்த மாதிரி எல்லாம் மேபி சொன்னதாக நியூஸ் வந்தது. பட் உண்மையாக பொய்யான்னு தெரியலை. அந்த மாதிரி தயவு பண்ணி சொல்லாதீங்கப்பா, நான் சொல்கிறேன். மேபி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த மாதிரி என்ன ஆனாலும் பரவாயில்ல, உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற முடிவை மட்டும் நீங்கள் சொல்லுங்க அவள்கிட்ட. இந்த காலகட்டத்தில் எல்லாம் குழந்தைகளெல்லாம் வந்துட்டு உடனே வந்துட்டு அம்மா எனக்கு இப்படி எனக்கு அப்படின்னு சொல்கிறது கிடையாது. அவள் உண்மையாகவே ஈவன் அரேஞ்சு மேரேஜாக இருந்தால் அவள் ரொம்ப பொறுமையாக இருக்கா. எக்ஸ்ட்ரீமுக்கு போனால் தான் வந்து நம்மள்கிட்ட சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு தெரியறது எல்லாருமே அம்மாவும் சரி அப்பாவும் சரி வேலைக்கு போயிட்டு வந்துட்டு தான் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கா. நம்ம குழந்தையிலேருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோமே. ஏன்னா நன்னா படிக்க வச்சு தான் எல்லாம் நம்ம பட்ட கஷ்டம் குழந்தைகள் படப்படாதுங்கிறதுக்காக நம்ம எல்லாம் அதுகளை படிக்க வச்சு எல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதுகளுக்கு எல்லாம் இப்போ நல்ல நாலேஜ் இருக்குது. அதுக்கு நம்மளை விட அவன் நன்னா யோசிக்கிறா. அம்மா உனக்கு இங்கே மரியாதை இல்லை, என்னத்துக்கு நீ வந்த ஒன்று அவள் கூப்பிட்டாளா, நீ எதுக்கு அங்கே போகிற. ஸோ நம்மளை கேட்குற அளவில் அந்த குழந்தையெல்லாம் இப்போ இருக்குது. அதனால அதுகளே வந்து என்னமாவது பிரச்சனைன்னு சொல்லிடுதுன்னா ஒன்றுமே இல்லை, என்ன ஆனாலும் பரவாயில்ல உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனைங்கிறத நீங்கள் கேளுங்கோ. ஏன்னா அதுங்களுக்கு வந்துட்டு நம்ம அம்மா அப்பாவுக்கு அசிங்கமோ, நம்ம அம்மா அப்பா பாவம், நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுவேன், எல்லா குழந்தைகளும் அப்படி சொல்ல முடியாது. ஒரு சில குழந்தைகள் அப்படி இருக்கா. 75% நான் சொல்கிறேன், ஒரு 25% தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கலாம் மேபி. 75 to 80% எப்படின்னா எல்லாருமே நம்ம அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நம்ம அதனால தான் வேலைக்கு போகணும், நம்ம அம்மா அப்பாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அவளுக்கு பர்த்டேக்கு இல்லை அவள் வெட்டிங் டேக்கு அந்த மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் தான் எல்லா குழந்தைகளுமே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கா. ஸோ அதனால இந்த இப்போ குழந்தையே போயிடுதேப்பா, இதை விடவா நமக்கு என்ன போகிறது. இது அத்தனை பேரும் எல்லாத்தையும் பேசுகிறா, தனித்தனியாக எல்லாத்த பற்றியும் பேசி அந்த ரங்கத்துலேருந்து எல்லாத்தையுமே இப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் யாருமே ஆனால் ஏளனமாவோ எகத்தாளமாவோ பேசலப்பா, வயிறு எரிஞ்சு மனசார நொந்து போய் தான் எல்லாருமே பேசுகிறோம். இந்த மகாபாவியை நீங்கள் பார்க்கும்போது வயிறை கொதிக்கிறது. எப்படி இதில் இருக்கும்போது எப்படி இருக்காம பார்த்தீங்களா. ஸோ தயவு பண்ணி நீங்கள் பேரண்ட்ஸை கொஞ்சம் விசாரிங்கோ, நன்னா விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்கோ. பணம் இருக்குது, காசு இருக்குது, பெரிய பணக்காரா குழந்தை நன்னா இருக்கும், நம்ம நினப்பு வேறு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் ஸ்டில் ஓரளவுக்கு எல்லாமே விசாரிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரு சில குழந்தைகள் தான் நிறைய பேர்ப்பா பிடிக்கலைன்னு டைவர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு ஜாமுன்னு இருக்கா, குழந்தையும் குட்டியுமா இருக்கா. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃபேமிலிஸில் அது இருக்குது. பட் ஸ்டில் இந்த மாதிரி ஒரு சில குழந்தைகள் இப்படி நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படப்படாதே அப்படிங்கிற ஒரு ஃபீலில் தன்னையே அழிச்சுக்கிண்டு இப்படி இப்போ மேபி அந்த உயிர் கண்டிப்பாக வந்துட்டு இப்போ சொர்க்கத்துக்கு போயிருக்காது, கண்டிப்பாக அதை அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட ஆசைகள் கனவுகளோடு வாத்துக்குள்ளே அந்த பொண்ணு நுழைஞ்சிருக்கும். அவளுக்கு அந்த தண்டனை கிடைக்கிறதுக்காகவே அந்த ஆத்மா அலைஞ்சுட்டு இருக்கும். இங்கே பாரு, அந்த பொட்டு வைக்கும்போது அவனை எத்தனை அன்பாக அந்த குழந்தை பார்க்குறது பற்றியெல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியுமா இப்போ இந்த பாடு நம்மளை படுத்த போகிறான், இவனால தான் நம்ம சாக போகிறோம்னு சத்தியமாக தெரிஞ்சிருக்காதுப்பா. ரொம்ப சங்கடமாக இருக்கும் மனசு. அதனால் பெற்றோர்களும் சரி, நீங்கள் அதே மாதிரி குழந்தைகளும் சொல்கிறேன் நான், என்ன மாதிரி இருந்ததுன்னா ஒரு அம்மா இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணேன் வந்து நீங்கள் டைரெக்டாக கேட்டுருங்கோ. ஏன்னா இது ஒரு லெவலுக்கு மேலே போயிடுத்துனா ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. ஸோ தயவு பண்ணி பார்த்துருங்கோ.